அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை வந்துட்டு குழந்தைகளுக்கான கதை. பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஜாலியான கதை. இது வந்துட்டு ஆமையும் அதை ஏனைய விலங்குகளும் அப்படின்ற ஒரு புத்தகம். இதில் மொத்தம் ஒரு 20 கதைகள் இருக்குது. இது இதோடைய ஆசிரியர் டிமோன். ஆப்பிரிக்க பழங்குடிகளுடைய கதைகள் இதெல்லாம். இதில் ஆமைகள் மற்ற விலங்குகள் கூடலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின கதை. பொதுவாக ஒரு கதை இருக்குது அப்படின்னா அந்த கதையினுடைய கதாநாயகினை நாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப பாராட்டி கொண்டாடி ரொம்ப உச்சத்தில் வச்சு அவங்களுடைய கேரக்டர் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இதில் வர கதைகளில் ஆமையை ரொம்ப பாராட்டெல்லாம் இல்லை. மற்ற கதைகளால் மீதி இருக்கிற கதைகள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆமை பயங்கரமாக டேமேஜ் ஆகி எங்கேயாவது அடிபட்டு வர்றது இந்த மாதிரி தான் கதைகள் அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆமையும் பல்லியும் இந்த கதையை பார்ப்போம். இந்த புத்தகத்திலிருந்து ஆமை ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் பயங்கர பஞ்சம். விலங்குகளுக்கு எல்லாம் சாப்பாடே கிடைக்கல. அப்போது ஒரு பல்லி உணவு தேடி ஒரு வயல்வெளிக்கா அப்படியே ஊர்ந்து வருது. அப்படி வரும்போது ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையை நகர்த்துறாரு. நகர்த்தின பிறகு அதுக்குள்ளே ஏதோ ஒரு வழி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போன பிறகு வெளியில் வரும்போது பார்த்தா நிறைய கிழங்குகளோடு வராரு அவர். இதை பார்த்த உடனே இந்த பல்லி என்ன பண்ணுது, அவர் போன உடனே இது போயிட்டு அந்த பாறையை நகர்த்திட்டு அதுக்குள்ளே ஒரு பெரிய குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தா நிறைய கிழங்குகள் அந்த குகைக்குள்ளே இருக்குது. இது தனக்கு தேவையான ஒரு கிழங்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இது வெளியில் திரும்பியும் பாறையை அதே மாதிரி வச்சுட்டு போயிடுது. இப்போ மறுநாளும் இந்த பல்லி என்ன பண்ணுது, விவசாயி வராரு. விவசாயி போன பிறகு இது போயிட்டு திரும்பியும் பாறையை நகர்த்திட்டு உள்ள குகைக்குள்ளே போயிட்டு அதுக்கு தேவையான கிழங்குகளை எடுத்துக்கிட்டு அது போயிடுது. இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த பல்லி ஒரு கிழங்கோடு வெளியில் வரத இந்த ஆமை பார்க்குது. அது கேட்குது, நீ உனக்கு இந்த காட்டுக்கே பஞ்சமாக இருக்குது, விலங்குகள் எல்லாம் சாப்பிடாம நம்மளாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி கிழங்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னோடனே இந்த பல்லி அது ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லிது. ரகசியமா, அப்போ எனக்கு சொல்லு, நான் கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆமை சொன்னோடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு அந்த பாறையை நகர்த்தி அந்த குகைக்குள்ளே போயிட்டு அந்த கிழங்குகளை காமிக்குது. இதை பார்த்த உடனே ஆமைக்கு பயங்கர பேராசை ஆயிடுது. இது எல்லாத்தையும் எப்படியாவது வெளியில் எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு சொல்லி அது மனசுக்குள்ளே நினைக்குது. ஆனால் பல்லி என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான ஒரு கிழங்கு எடுத்துக்கிட்டு அது வெளியில் போயிடுது. சரி நீ எடுத்துக்கிட்டு போ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இப்போது இந்த ஆமை எப்படியாவது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ அதோடைய கைகளால் நிறைய கிழங்குகளை வச்சு அடுக்கி எடுத்துன்னு போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த நேரம் பார்த்து குகைக்குள்ளே விவசாயி வராரு. விவசாயி உள்ளே வந்த பிறகு என்ன நடக்கும், இந்த ஆமை உள்ளே இருக்குன்னு உடனே அவர் அதை தூக்கி வெளியில் தோப்புன்னு போடுறார். இப்படி ஒரு கதை. அடுத்து ஒரு கதை ஒன்று இருக்குது. ஆமை போய் விண்வெளியில் நடக்கக்கூடிய ஒரு விருந்தில் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி. இது ரொம்ப காமெடியாக இருக்குது. இப்போது விலங்குகளுக்கு இதே மாதிரி தான். இது ஏதோ ஒரு பஞ்ச காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை ஒரு கதையாகவே தொகுத்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி விலங்குகள் பஞ்சத்தில் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுதுங்க சாப்பாட்டுக்கு. அப்போது இந்த ஆமை கேள்விப்படுது என்னன்னா, வான் உலகத்தில் விலங்குகள் எல்லாம் பெரிய ஒரு ஆண்டு விழா ஏதோ கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேள்விப்படுது. உடனே இந்த ஆமை நம்ம போய் அதில் கலந்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு எப்படி போகலாம், நம்ம வெறும் ஆமையாகவே போனால் அங்கே சேர்த்துக்க மாட்டாங்க, அது வெறும் விலங்குகளுக்கு பறவைகளுக்கான ஒரு திருவிழா, அதில் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு பறவைக்கிட்டேயும் போயிட்டு உன்னுடைய இறகுல இது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கும் ஒன்று கூட அப்படின்னு சொல்லி கேட்டு இப்படியே போய் ஒரு விலங்குக்கிட்ட இருந்தும் ஒரு இறகு வாங்கின்னு அது எல்லாத்தையும் ஒன்றா தைச்சி இது தன்னுடைய உடல் மேலே அதை கட்டிக்குது. இப்போ இது ஒரு புது விதமான ஒரு பறவை மாதிரி இது இருக்குது. என்னைக்கு உணவு திருவிழா நடக்க போதோ அன்னைக்கு இது மேலே பறந்து போகுது. இந்த ஆமை பேர் இச்சுபா.
இது வந்துட்டு இது அந்த இறகுகளை வச்சு இது வந்து பறந்து போகுது. பறந்து போனோடனே அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாம் வந்து கேட்குதுங்க, நீ என்ன புதுசாக இருக்கியே, நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து நானா, என் பேர் தேவதை அப்படின்னு சொல்லிடுது. இந்த பறவைகள் வந்து இப்போது உணவு திருவிழாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. பண்ணும்போது பெரிய மேஜையில் விதவிதமான உணவுப் பொருட்களையும் இனிப்புகளையும் வந்து அடுக்கி வைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரே எச்சில் ஊறுது. ஏன்னா ரொம்ப நாளாக பஞ்சத்தில் இருக்கிறாங்க, ஒரு சரியான உணவு இல்லாமல் இருக்கிற இந்த இஜபா ஆமைக்கு வந்துட்டு அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது போயிட்டு கேட்குது இந்த மற்ற பறவைகள் கிட்ட, இதெல்லாம் யாருக்கு கொடுக்க போகிறீங்க, இதெல்லாம் யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து தேவதைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. சொன்னோடனே இது திருப்பியும் போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, இதெல்லாம் நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது. இதையெல்லாம் நாங்கள் தேவதைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த இஜபா ஆமை சொல்லுது, என் பேர் தானே தேவதை, அப்போ நான் எனக்கு தானே இந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து இதுவே சாப்பிட்டு முடிச்சிடுது. இதை பார்த்தோடனே பறவைகளுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இந்த விலங்கு, அதாவது பறவைன்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த ஆமையை வந்துட்டு பிடிச்சி இழுத்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது அது மேலே ஒட்டி இருக்கிற அந்த இறகுகள் எல்லாம் ஒன்று ஒன்றா பிச்சுக்கிட்டு போக, இது வந்து ஒரு பறவை இல்லை ஆமை அப்படின்னு சொல்லி தெரிய வரவும் இதுங்களுக்கு கோவமாயிட்டு மேலேருந்து அதை தொப்புன்னு கீழே போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருதுங்க. அப்போ இந்த இஜபா ஆமை சொல்லுது, சரி நீங்கள் கீழே போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, கீழே என்னுடைய மனைவி இருப்பா, அங்கே நீங்கள் போடுற இடத்துல கொஞ்சம் நல்லா மெத்துன்னு எதையாவது போட்டு வச்சு வைக்க சொல்லுங்கள், என்னை கீழே போடும்போது நான் உடஞ்சிடக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதை கேட்டவுடனே இந்த பறவைகளுக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துட்டு அவங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு, ஆமையுடைய மனைவியை கூப்பிட்டு, அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற மரசாமானெல்லாம் எடுத்து வெளியில் வை, எல்லா கூரான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்கள் மேலே இந்த ஆமையை தூக்கி போடவும் இந்த ஆமை வந்துட்டு அது மேலே பட்டு சுக்கு நிறம் உடஞ்சி போயிடுது. அப்படி உடஞ்சி போன அந்த ஓடுகளை எல்லாம் எடுத்து ஆமையினுடைய மனைவி ஒட்ட வச்சதுனால தான் ஆமை ஓடு அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு கதை, கொசுவினுடைய பாடல். இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது ஒருத்தருக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து மாலை நேரமான கொசுனுடைய ரீங்காரத்தை நம்ம கேட்காம இருக்க மாட்டோம். அப்போ இந்த கொசு வந்து பாடல் வந்து எப்படி வந்தது, அது என்ன பாடுது அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு ஊரில் வந்துட்டு நம்ம காது இருக்கு இல்லையா, இந்த காது வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்துதான் ஒரு காலத்தில். அப்போ அந்த காது வந்து ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக இருக்கும். அந்த காதை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு வந்து, நான் வந்து இவ்வளோ திறமைசாலி, நான் இவ்வளோ பணக்காரன், எனக்கு இவ்வளோ வந்து சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாரும் வந்து போட்டி போட்டு சொன்னாங்களாம். காது வந்துட்டு யாரையுமே வந்துட்டு எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். அப்போ ஒரு நாள் வந்து திடீர்னு கொசு என்ன பண்ணிச்சா, காதுகிட்ட போயிட்டு, இந்த பாரு நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு காது சொல்லிச்சான். அது கேட்டவுடனே காதுக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துருச்சான். நீ எனக்காக எத்தனை பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு, அவங்களையெல்லாம் நான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ இவ்வளோ துண்டு கொசு, இன்னும் ஒரு வாரம் போனால் நீ உயிரோடு இருக்க மாட்டேன், நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா, அது ஒரு காலமும் நடக்காது, ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காது சொல்லிட்டு. இதை கேட்டவுடனே கொசு வந்து ரொம்ப வருத்தத்தோட அது அந்த கொயின்னு அந்த சத்தத்தோட அது போயிட்டு எல்லா கொசுக்கிட்டேயும் இந்த மாதிரி எனக்கு காது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து சொல்லிச்சா. அது அவள் சொன்ன மாதிரியே ஒரு வாரத்தில் அந்த கொசு வந்து இறந்தும் போயிடுது. இப்போ இந்த காது என்ன பண்ணுதா, ஒரு தலையை பார்த்து தலையை கல்யாணம் பண்ணிக்குது. இப்போது காது வந்து தலை கூட கல்யாணம் பண்ணிட்டு கூட இருக்குது. இப்போ அதனால தான் இந்த கொசு வந்து ஒரு முறையும் நம்ம காதுகிட்ட வந்து அது வந்து அது என்னன்னா, இந்த பாரு நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் உன்னை இன்னும் மறக்கலை அப்படின்னு சொல்லுதான். அதான் அர்த்தமாக. இப்போ மீதி இருக்கிற கதைகள் எல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இல்லை குழந்தைங்க வந்து படித்தாங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த புத்தகத்தை ஆக்சுவலாக எழுதியிருக்கிற ஆசிரியர் டிமோன் அப்படின்னு இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடவுளின் நாக்கு அப்படின்ற புத்தகத்தை வந்து அவர் படிச்சிருக்காரு, எஸ்ரா புத்தகத்தை. அந்த புத்தகத்தினுடைய ஒரு கட்டுரைக்கு கீழவும் வந்து ஒரு இணைப்பை வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காராம்.
அதை வந்து படிக்கும்போது அதிலிருந்து தகவல்களை மூலமாக நிறைய கதைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு வந்து இந்த ஆப்பிரிக்க கதைகளை வந்து எனக்கு மொழிபெயர்ப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த ஆமையும் ஏனைய விலங்குகளும்ன்ற இந்த குழந்தைகள் கதை நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த புத்தகத்தை வந்து நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நீங்களும் படிங்க. நன்றி.